நமது குழந்தைகளின் கல்வி, பாதுகாப்பு, நலன் மற்றும் பள்ளி வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு 2026-2028 நடைபெறுவதற்கு முன்பாக பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களின் பெற்றோர்களையும் அழைத்து விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட வேண்டும். இந்த கூட்டம் வெளிப்படைத்தன்மையுடனும் அனைவரின் முழுமையான பங்கேற்புடனும் மறுகட்டமைப்பு நடைபெறுவதற்கான முதல் முக்கியமான படியாகும். கூட்டத்திற்கு முன்பாக தலைமை ஆசிரியர், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தற்போதைய பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுடன் முன் திட்டமிடல் கூட்டம் நடத்தி ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளை பகிர்ந்து அளிக்க வேண்டும். பள்ளியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களும் கூட்டத்தில் பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும். கூட்டம் நடைபெறும் இடம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து பெற்றோர்களும் எளிதாக அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும். தேவையான இருக்கைகள், ஒளிபெருக்கி, எல்சிடி ப்ரொஜெக்டர், ஆடியோ சிஸ்டம் ஆகியவை தயாராக இருக்க வேண்டும். சுத்தமான குடிநீர் மற்றும் தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை வசதிகளும் உறுதி செய்யப்பட வேண்டும். பெற்றோர்களின் வருகை பதிவை ஆசிரியர்கள் உதவியுடன் முறையாக மேற்கொண்டு வருகை விவரங்களை அன்றைய தினமே எம்எஸ் ஸ்கூல் லாகினில் பதிவு செய்ய வேண்டும். பெற்றோர் விழிப்புணர்வு கூட்டம் தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் அனைத்து பெற்றோர்களையும் அன்புடன் வரவேற்று கூட்டத்தின் நோக்கத்தை தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். பள்ளி மேலாண்மை குழு என்றால் என்ன? அது ஏன் முக்கியம்? பெற்றோர்கள் இதில் ஏன் பங்கேற்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை விளக்கத்தை வழங்க வேண்டும். தேவையானால் வழங்கப்பட்டுள்ள QR கோட் அல்லது லிங்க் மூலம் SMC தொடர்பான விழிப்புணர்வு காணொளிகளை திரையிடலாம். கடந்த 2 ஆண்டுகளாக பள்ளியின் வளர்ச்சிக்காக பணியாற்றிய தற்போதைய பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு நிகழ்வு நடத்த வேண்டும். தலைவர், துணைத் தலைவர், கல்வியாளர் மற்றும் உறுப்பினர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு வழங்கலாம். இது புதிய உறுப்பினர்களுக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியாக அமையும். அடுத்து 2026-2028 ஆண்டுகளுக்கான பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு குறித்து பெற்றோர்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டும். மறுகட்டமைப்பு நடைபெறும் தேதி, நேரம், இடம், பங்கேற்க வேண்டியவர்கள், புதிய உறுப்பினர்களை தெரிவு செய்யும் நடைமுறை மற்றும் பெற்றோர்களின் பங்கு ஆகிய அனைத்தையும் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். எந்த ஒரு பெற்றோரும் தவறான தகவல் அல்லது குழப்பத்துடன் இருக்காத வகையில் அவர்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் உரிய விளக்கம் வழங்க வேண்டும். பெற்றோர்களுக்கு கேள்விகள் இருந்தால் அவற்றை திறந்த மனதுடன் கேட்க வாய்ப்பு வழங்க வேண்டும். அனைத்து கேள்விகளுக்கும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தெளிவான பதிலளிக்க வேண்டும். நமது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக பள்ளி, பெற்றோர், சமூகத்தின் ஒற்றுமை மிகவும் அவசியம். பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு 2026 மற்றும் 2028 ஆண்டுகளுக்கான நிகழ்வில் அனைத்து பெற்றோர்களும் முழுமையாக பங்கேற்று நமது பள்ளியின் வளர்ச்சிக்கு தங்களது பங்களிப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய விழிப்புணர்வு கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. அனைத்து பெற்றோர்களும் பங்கேற்போம். வெளிப்படையான SMC மறுகட்டமைப்பை உருவாக்குவோம். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்தை வலுப்படுத்துவோம்.